ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மதியழகன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி, எதையும் சரியாக யோசிச்சு பேசுவான். ஆனா அவனுக்கு ஒரு குறை இருந்தது. யாராவது தவறா பேசினா உடனே விவாதிக்க ஆரம்பிச்சிடுவான். ஒரு நாள் அவன் சந்தைக்கு போயிருந்தான். அங்கே ஒரு மனிதன், சூரியன் பூமியை சுத்துது பெரிய குரல் சொல்றான். அதை கேட்ட மதியழகன், அது தவறு, பூமிதான் சூரியனை சுத்துது என்று சொன்னான். அந்த மனிதன் சிரிச்சான். நீ என்ன பெரிய விஞ்ஞானியா கேலி பண்ணான். அதுக்கு மதியழகன் கோபமா அங்கேயே விவாதம் ஆரம்பிச்சான். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 30 நிமிஷம். ஆனா அந்த மனிதன் கேட்கவே இல்லை. அப்போ அங்கே இருந்த ஒரு வயதான சாமியார் மதியழகனை கூப்பிட்டு சொன்னார், ஒரு சின்ன கதை கேளு. சிங்கமும் கழுதையும் கதை. ஒரு காடு. ஒரு கழுதை சொன்னது, புல்லு நீல நிறம். சிங்கம் சொன்னது, இல்ல, புல்லு பச்சை. அதுக்கு கழுதை, வா நம்ம ராஜாவிடம் கேட்கலாம். அவர்கள் காட்டு ராஜா முன்னாடி போனாங்க. கழுதை சொன்னது, புல்லு நீல நிறம். ராஜா சொன்னான், ஆம், நீ சரி. சிங்கம் அதிர்ச்சி. ஆனா ராஜா சிங்கத்துக்கு தண்டனை கொடுத்தான். சிங்கம் கேட்டது, நான் சரிதானே சொன்னேன், ஏன் தண்டனை? ராஜா சிரிச்சு சொன்னான், நீ சரிதான், ஆனா ஒரு முட்டாளுடன் விவாதம் பண்ணியதுதான் உன் தவறு. அந்த வார்த்தை மதியழகனுக்கு விழிப்பு. அவன் புரிஞ்சுக்கிட்டான், எல்லாருக்கும் உண்மை சொல்லி வெல்ல முடியாது. சிலர் கேட்கவே மாட்டாங்க. அவர்களுடன் பேசுவது நேர விரயம். அந்த நாள் முதல் மதியழகன் ஒரு முடிவு எடுத்தான். சரியான இடத்தில் தான் பேசுவேன், தவறான இடத்தில் மௌனம் காக்குவேன். உண்மை நீ வெல்ல வேண்டிய போர் எல்லாம் பேசுவதால் கிடையாது. சில போர்கள் மௌனத்தால் தான் வெல்லப்படுகின்றன. முட்டாள்களுடன் விவாதிக்காதே. அவர்கள் உன்னை அவர்களது நிலைக்கு இழுத்து அனுபவத்தால் வெல்லுவார்கள். யாரிடம் மௌனம் காக்க வேண்டும்? கேட்காதவரிடம், புரியாதவரிடம், மரியாதை இல்லாதவரிடம். மௌனம் ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு உயர்ந்த அறிவின் அடையாளம்.